நம்ம எப்போயுமே ஒரு மொழியை கற்றுக்கிறப்ப முக்கியமான சில விஷயத்த நம்ம யோசிக்கணும். ஜாப்பனீஸ் கற்றுக்கிறப்பையும் அது யோசிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 3 விஷயம் இருக்குது. ஒய், வென், ஹவ். எதுக்காக நம்ம அந்த மொழியை கற்றுக்கணும், அது முக்கியமான காரணமாக இருக்கும். வேலைக்காக இருக்கலாம், இல்லை அனிமே பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு சாங் கேட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கலாம், இல்லை இப்போ கொரியன் கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு ட்ராமா அதை பார்க்கறதுக்காக இருக்கலாம். செகண்ட், வென். எப்போ கற்றுக்கணும்? நீங்கள் சீரியஸாக அதை ஒன்று படிச்சுட்டு இருப்பீங்க, ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் படித்தா உங்களால் அதை படிக்கவும் முடியாது, நீங்கள் கற்றுக்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உங்களோட எக்ஸாம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். உங்களால் ரெண்டுத்தையுமே ஒழுங்காக பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிப்பீங்க. 3வது, ஹவ். எப்படி அதை கற்றுக்க போகிறீங்க? நீங்கள் வெளியே போயிட்டு கோச்சிங் போய் கற்றுக்க போகிறீங்களா, இல்லை ஆன்லைனில் கற்றுக்க போகிறீங்களா, இல்லை நீங்களே படித்து கற்றுக்க போகிறீங்களா, இல்லை யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்க போகிறீங்களா? எந்த விதத்தில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத யோசிக்கணும். லாஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒன்று, உங்களுக்கு உண்மையில் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக அந்த ஒரு இது பண்ணலாம் அப்படி தோணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போதா. இதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க, அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பீங்க.